நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற உறவு இப்போ கிரிக்கெட் மைதானத்தையும் தாண்டி ஒரு போர்க்களமாகவே மாறிச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. பங்களாதேஷ் இப்போ நம்ம ஐபிஎல்ல வந்துட்டு ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது இந்த பாகிஸ்தானுக்கு அப்புறம் ஐபிஎல்ல பேன் பண்ண 2வது நாடு பங்களாதேஷ் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் 2 இந்துக்களை வந்து அங்கே கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பங்களாதேஷில். மேலும் இந்த பாகிஸ்தானுடைய டபுள் கேம், அதாவது இந்த டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு சைனா புதுசாக ஒரு செக்கை வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பங்களாதேஷ் பற்றின விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவை வந்து வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய டெலிவிஷன்லையோ அல்லது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையோ ஐபிஎல் மேட்சுகளை அவங்க வந்து ஒளிபரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் 2019 இதை பண்ணாங்க. ஆனால் நாம் இன்னும் வந்து அவங்களுடைய, அதாவது இந்த பங்களாதேஷோடைய பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் பிரீமியர் லீகை வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பங்களாதேஷ் வந்து திரும்பவும் நம்ம காலில் தான் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம எதுவும் பேன் பண்ணல. சரி, இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்தாஃபிர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுலர். இவர் வந்து ரொம்ப ஸ்டார் பவுலரு, பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2026 ஐபிஎல்ல ஏலத்துக்கு இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவரை வந்து கிட்டத்தட்ட 9.2 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த பிசிசிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த முஸ்தாஃபிரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் மற்றும் அங்கே வந்து நடக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி மேலே தாக்குதல், இந்த விஷயங்கள் எல்லாமே மனசில் வச்சு தான் வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு செம்ம கடுப்பாய் தான் இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இதோட நிறுத்திக்கல. அடுத்த மாதம் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலும் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் வந்து இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மேட்செல்லாம் நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஐசிசிஐக்கு சொல்லிட்டாங்க. இந்தியா எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டையும் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எங்களுடைய எல்லா மேட்சையும் நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நாட்டில் வந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஐசிசி கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. ஸோ இது எப்படி பார்க்குறோன்னா ஒரு தெளிவான அரசியல் கேம் தான் இந்த 2 பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் யாருக்கு நஷ்டம்? நீ வந்து ஐபிஎல் வந்து இங்கே ஆட மாட்டேன்றதுனாலையோ இல்லை உங்கள் நாட்டில் வந்து நீங்கள் பேன் பண்ணுறதுனால யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இது பங்களாதேஷ் தான் லாஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஐபிஎல்ல பேன் பண்ணதில் பிசிசிஐக்கு பெரிய நஷ்டம்லாம் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட வருமானத்தில் 1% தான் குறையும் அப்படின்னு பார்க்குறோம். ஐபிஎல் தற்போதைய மீடியா உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 2027 வந்து ஒரு பிரம்மாண்டமான டீல் அப்படின்னு பார்க்கப்படுது. இதோடைய மொத்த லைசன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,390 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6.2 பில்லியன். இந்த 48,390 கோடியில் இன்டர்நேஷனல் ரைட்ஸ், அதாவது இந்தியாவுக்கு வெளியில் வேற நாடுகளில் ஒளிபரப்புறதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1058 கோடியிலேருந்து 1300 கோடி வரைக்கும் இருக்கும் பார்க்கப்படுது. இதில் பங்களாதேஷோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 1% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த ஐபிஎல் வருமானத்தோட ஒப்பிடுனா அது வந்து 1-2% தான் வந்து இது இருக்கும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட வந்து 400 கோடியிலேருந்து 500 கோடி இந்த 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 80-100 கோடி தான் இது வருமானம் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுது பங்களாதேஷில் ஒளிபரப்பாகுது. இது வந்து இந்த பிசிசிஐனுடைய மொத்த வருமானத்தில் ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த டி ஸ்போர்ட்ஸ் மாதிரியான பிராட்காஸ்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிசிசிஐக்கு 2027 வரைக்கும் வந்து பணத்தை வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க மேட்சை வந்து காட்டலை அப்படின்னா அந்த காசு வந்து அவங்களுக்கு தான் கோவிந்தா ஆகும் பார்க்கப்படுது. தவிர நமக்கு எந்த நஷ்டம் கிடையாது. அவங்க முன்னாடியே நமக்கு பே பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த முகமது யூனிஸ் அரசுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷோட இப்போதைய இந்த முகமது யூனிஸ் அரசு வந்து இந்தியா கூட இருக்கிற உறவை எப்படியாவது கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கப்படுது. இந்த முஸ்தாபிர் மேட்டரை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றி கிரிக்கெட் மூலிமா இந்தியாவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பார்க்குறாரு. இதுக்கிடையில் பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்கள் மேலே வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய ரிப்போர்ட் நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2 இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்து பத்திரிகை ஒருத்தரை தொடர்ந்து இப்போ ஒரு சாதாரண மளிகை கடைக்காரரும் வந்து கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. நர்சிங்கடி அப்படின்னக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மணி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரை மர்ம நபர்கள் வந்து பயங்கர ஆயுதங்களை தாக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் கூட நம்ம சேர்த்து பார்க்கும்போது கடந்த சில நாட்களாக கொல்லப்பட்ட இந்துக்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 6 மாறி இருக்குன்னு பார்க்கப்படுது. இவங்க எல்லாம் அமைதியாக வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண குடிமக்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. மணி சக்கரவர்த்தி இப்போ இறந்துட்டார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப அமைதியாக வாழக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியாவில். அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பர் 19 ஒரு ஃபேஸ்புக்கில் ட்வீட்டும் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கே பார்த்தாலும் நெருப்புமா எரியுது, வன்முறை அதிகமாகிடுச்சு, நான் பிறந்த மண் வந்து இந்த மாதிரி ஒரு போர்க்களமாகவும் மரண பள்ளத்தாகவும் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கவலையான ஒரு போஸ்ட் அவர் போட்டிருக்காரு.
அவர் போட்ட அந்த பயமே அவருக்கு வந்து வாழ்க்கையில் நிஜமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அநியாயமாக அவர் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏதோ வந்து ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் நடந்த சண்டை, அதில் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா காசுக்காக நடந்த ஒரு திருட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இந்த இந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது திட்டமிட்டு இந்துக்களை குறி வச்சு நடக்கிற தாக்குதல் அப்படின்ற மாதிரி கதறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற முகமது யூனிஸோட அரசு வந்து இது எதையுமே தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டுது அப்படின்னு பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 40 வயசு இந்து பெண்ணை வந்துட்டு பிடிச்சி ஒரு கும்பல் அவங்களுடைய தலைமுடியெல்லாம் வெட்டி அவங்கள வந்து மரத்தில் கட்டி வச்சு அவங்க மேலே வந்து கூலிங்கான தண்ணியெல்லாம் ஊற்றி மிக கேவலமாக நடந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த மாதிரியான மோசமான வன்முறைகளும் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாகிஸ்தானுடைய பேக்கப்லையும் இந்த சிஏஏடைய தூண்டுதல்லையும் இந்த யூனிஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஆப்பு ரெடியாக வந்திருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, அவங்களுடைய இந்த ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸான சீனாவும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பெரிய பந்தம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த பந்தம் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. சீனா இப்போ பாகிஸ்தானை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகமும் சதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து சீனா பாகிஸ்தானை பார்த்து நீங்கள் உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படிக்காத மக்கு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியாவது உன்னை தேத்தலான்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. முடியவே முடியாது அப்படின்னு கடைசியாக அவங்க மேலே ஒரு சாபத்தை விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாபத்தை தான் பாகிஸ்தான் மேலே சைனா வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தானோட நிலைமை வந்து இப்போ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் அப்படின்னா, இந்த செப்பக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு, ₹1 கூட இது வரைக்கும் லாபம் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் சீனா வந்து காசை போட்டிருக்குன்னு சொல்லப்படுது. 2013 இருந்து இப்போ வரைக்கும், அதாவது இந்த 2025-26 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பில்லியன்லேருந்து 28 பில்லியன் வரைக்கும் வந்து நேரடியாக முதலீடு செஞ்சிருக்கு சைனா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ சீனா என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், போட்ட காசுக்கு ஒரு பைசா கூட எனக்கு லாபம் வரல அப்படின்ற மாதிரி குற்றத்தை சாட்டுது. செப்பக்கோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாதர் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே முழுசா இயங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுது. அங்கே சரக்கு கப்பல்களோட நடமாட்டம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குவாதரில் சீனா கட்டின பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ ஒரு வெறிச்சோடிய இடமா தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அங்கே ஃப்ளைட்டும் வர்றதில்ல, எந்த ஒரு பேசஞ்சரும் வரது கிடையாது. கிட்டத்தட்ட இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 2000 கோடி வந்து அந்த ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டு மதிப்பில் அப்படின்னு பார்க்குறோம். அங்கே வந்து பேசஞ்சரே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்கே ஒரு ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ஏர்போர்ட்டை மட்டும் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் அந்த இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தான் இப்போ மறுபடியும் சீனா கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சீனா சொல்லுவீங்கன்னா, தம்பி முதல்ல நீ ஏற்கனவே ஒதுக்குன இந்த பணத்துக்கான விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லு, அங்கே ஒழுங்காக வேலையும் நடக்கல, ஒன்றும் நடக்கல, என் பணம் எல்லாம் வந்து வீணாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புது ஃபண்டை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜி ஜின்பிங்கோடைய டீம் வந்து தெளிவாக பாகிஸ்தான் கிட்ட சொல்லிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாகிஸ்தானில் வேலை செய்யக்கூடிய சீன இன்ஜினியர்கள் மேலே அடிக்கடி வந்து அட்டாக் நடக்குது. இந்த பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய BLA இல்லையா, பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இவங்க அடிக்கடி வந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. சீனாக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நாடு கருது. உங்கள் நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாங்களே எங்கள் ஆளுங்களுக்கு செக்யூரிட்டியாக நாங்கள் வந்துட்டு சீன ராணுவத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி சீனா வந்து பாகிஸ்தான்கிட்ட தெரிவிச்சிருக்காமா. இது பாகிஸ்தானோட இறையாண்மைக்கு ஒரு பெரிய வேட்டு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பாகிஸ்தான் மண்ணில் சீனாவோட போலீஸ் வந்து நடமாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமெரிக்கா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய இந்த அசீம் முனீர் தான் வந்து ட்ரம்ப்போடைய ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னப்படக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பர் ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் காசு கொடுப்போம், நீங்கள் அமெரிக்கா கூட போய் உட்காருவீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு காட்டமான கேள்விலாம் கேட்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகிறதே இல்லை அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த வெனிசுலா மேட்டர்லாம் இன்னும் அதிகமாக பற்றிக்கிச்சு. ஏன் அப்படின்னா, வெனிசுலாவில் அதிக லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சைனா பண்ணி வச்சிருக்கு. அதை முடக்கும் விதமாக வந்து மர்தோவை வந்து தூக்கி போயிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் இன்னும் வந்து 2 பேருக்கும் வந்து எரிச்சல் ஆகிட்டே இருக்குன்னு பார்க்கப்படுது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அமெரிக்கா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது சைனாவுக்கு வந்து எரிச்சல் தான் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாகிஸ்தான் 2 பக்கமும் கால் நோக்கிய போய் இப்போ சீனா கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் போக பார்த்ததுன்னா ஃபியூச்சரில் அடியும் வாங்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சீனா வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை எதுக்காக அப்படின்னா, இந்தியாவை தொல்லை பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் தேவை அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க தவிர, பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ₹1 கூட நமக்கு ரிட்டர்ன் வராது. அங்கே பிஸ்னஸ் ரீதியாக பாகிஸ்தான் மேலே சீனாவுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெளிவான ஒரு விஷயங்கள் வெளியாயிருக்கு. ஒரு வழியாக நம்ம யோசிக்கும் போது இந்த சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த ஒரு விரிசல் வர்றது வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறோம்.
ஆனால் அவங்க அயன் பிரதர்ஸ் தான் அவங்க இந்த வெப்பன் சப்ளை, ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே பண்ணுவாங்கன்னு பார்க்கப்படுது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக பார்க்கும்போது சைனாவுக்கு அங்கே மிகப்பெரிய லாஸ் தான் உண்டாகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த யூனிஸ் கவர்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான், அதாவது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் கூடிய விரைவில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தெளிவான பதிலை வந்து இந்தியா கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே மக்களே, இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கலவரங்கள், இந்துக்கள் மேலே நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், இதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் வெளிப்படையாக கருத்தை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா, பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏற்பட்டுள்ள இந்த செப்பாக் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே ஒரு லாபமும் கிடையாது. சைனா எப்போவுமே மணி மைண்டடான ஒரு நாடு தான். பாகிஸ்தானுக்கு நிறைய வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதையுமே திருப்பி அவங்க கொடுக்குற நிலைமையில் பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிசி எடுத்த முடிவுகள் சரியான முடிவா, அதே மாதிரி பங்களாதேஷ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பெருசாக கருதாமல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. இது சரியா தவறுன்றதை கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, இப்போ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.